அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரியல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான செப்டம்பர் மாதம் 2024 பொது பலன்கள், கோச்சார பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம கும்பராசிக்கு செப்டம்பர் மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். கும்பராசி ஏற்கனவே 7.5 சனியில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா மனப்போராட்டம் நிறைய உண்டு. இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு இந்த ஜென்ம சனி விலகி பாத சனியை மாறிடும். அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வக்ர நிலையில் சனி இருக்கிறதுனால தேங்கி கிடந்த வேலைகள்லாம் இத்தனை நாளைக்கு அதெல்லாமே இப்போ முன்னேறும். நீங்கள் முடிப்பீங்க அந்த வேலைகளெல்லாம். சூரியன் ராசியை பார்க்குறார். அதனால் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை, அதாவது போராட்டங்களை வெல்லக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கும். புதுப்பொலிவோடு நீங்கள் இருப்பீங்க. குடும்பம், தனம் சார்ந்த விஷயத்தில் அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அதனால் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ராகுனாவே ஒரு பிரம்மாண்டம். அதனால் பணம் ஈட்டக்கூடிய விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். பண வரவு, தன வரவு தாராளமாக இருக்கும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அதீத கவனத்தோடவும் இருக்கணும். ஏன்னா ராகுன்றது ஒரு விஷப்பாம்பு. அதனால் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இதில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உள்ளே அந்த பணம் ஈட்டக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா அதில் பிரச்சனைகள் வரலாம். ராகு பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாம்பு, விஷம் நிறைந்த பாம்பு. அதனால் விஷம் கக்கக்கூடிய விஷயம் இதுவாக இருக்கலாம். கெடுதல்கள் பின்னாடி நீங்கள் பணம் ஈட்டக்கூடிய வழிகளில் எதனாலும் கெடுதல்கள் இருக்கலாம். அதனால் பார்த்து நேர்மையாக நீங்கள் இருக்கக்கூடிய பணத்தை மட்டுமே நீங்கள் ஈட்டக்கூடிய வழியாக தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்நியர்கள் தலையீடு, ராகு அந்நியர்களையும் குறிக்கிறதுனால தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதனால அந்நியர்களுடைய தலையீடு குடும்பத்தில் கண்டிப்பாக வேண்டாம். நீங்கள் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதும் அதே சமயத்தில் தவிர்க்க வேண்டியக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. அதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்நியர்களுடைய தலையீடு இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் தனக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், தைரிய விரியஸ்தானத்தில். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு விஷயங்களை முடிக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக உண்டு. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அதனால் வெற்றி உண்டு. வீடு மனை வாங்குவதில் இத்தனை காலமாக வீடு வாங்கலாமா வேண்டாமான்ற குழப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருந்துகிட்ருக்கோம். அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி நீங்கள் இப்போ தெளிந்த மனநிலையோடு நீங்கள் சொத்துக்களோ, வாகனங்களோ, வீடு மனை போன்ற விஷயங்களை தைரியமாக செய்வீங்க. அதில் குறிப்பாக தாயாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இது எல்லாமே அதாவது வீடு மனை வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் 18ஆம் தேதி செப்டம்பருக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நன்மை பயக்கும். அந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோபத்தையும் திடீர் ஒரு இதையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் முடிவுகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் நிதானித்து நல்லா யோசித்து முடிவெடுங்கள். குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால் குழந்தைகளுக்காக நீங்கள் இத்தனை நாள் பட்ட டென்ஷன்கள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கம்மியாகும். அவர்கள் வழியில் உங்களுக்கு செலவுகள் உண்டு. அதாவது மேற்படிப்புக்கோ, குழந்தையுடைய கல்யாணத்துக்கோ அதெல்லாம் உங்களுக்கு உண்டு. அவர்களால் உங்களுக்கு இத்தனை நாள் ஏதேனும் ஒரு மனச்சஞ்சலமோ இல்லை வருத்தமோ ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவர்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறும். கும்பராசி குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய நீங்கள் இத்தனை நாள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில் அவர்களுக்கு அதிகாரமும் துணிவும் கொண்ட ஒரு விஷயங்கள் நடக்கும். அதாவது பணியிடை மாற்றமோ இல்லை பணியில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஒரு அதிகார பதவி கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் கும்பராசினுடைய வாழ்க்கை துணைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்பில் நிறைய நாள் தொய்வு இருந்தால்
வேலை பளுக்கள் அதுவும் அதிகமாக இருக்குது முடியல அப்படின்ற பொழுதெல்லாம் இதில் வந்து செப்டம்பர் 18க்கு மேலே உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது வேலை பளு கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா கம்மியாகும். அதே சமயத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல வந்து 8ஆம் அதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. புத்தியை முதலீடாக கொண்டு நீங்கள் செய்யும் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டு, இல்ல நீங்க வந்து எதனா அக்கவுண்டன்சி அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இத்தன நாள் ப்ரமோஷன் கிடைக்காம இருந்தா நீங்க யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டமா திடீர்னு உங்களுக்கு அந்த செய்திகள், நல்ல செய்திகள் வந்து சேரும். அதனால வந்து அ நான் பொதுவா சொல்லணும் அப்படின்னா, கும்பராசிய பொறுத்தவரைக்கும் உங்க உள் மனசு, உங்களுடைய கான்ஷியஸ் என்ன சொல்லுதோ, அதுக்கேத்த மாரி முடிவுகள எடுங்க. அது கண்டிப்பா அ உங்கள வந்து நல்ல நிலையில வழிநடத்தும். ஏன்னா, இந்த காலகட்டத்தில சஞ்சலங்கள் அதிகமா இருக்கிறதுனால, இந்த 18ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கொஞ்சம் உங்களுடைய உள் மனசு, உங்களுடைய கான்ஷியஸ் என்ன சொல்லுதோ, அத செய்யுங்க. வேலையில அழுத்தம் ஏற்கனவே உண்டு. நான் சொன்ன மாரி அதெல்லாம் 18ஆம் தேதிக்கு மேல இதுவாயிரும். அதேபோல வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அ வேறு ஸ்டேட்ல நீங்க வந்து போய் வேலை செய்யணும்னு நெனச்சாலோ, வெளி மாநிலம், வெளிநாடு முக்கியமா வந்து விசா கிடைக்கல, இல்ல வந்து வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போறேன் அப்டின்னா, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில சாதகமா இருக்கும். அதேபோல வெளிநாட்டிலேருந்து நீங்க உங்க தாய் நாட்டுக்கு திருப்பி வரணும் அப்டின்னாலும், அது வந்து இந்த காலகட்டத்தில வந்து நெறைய நாளா நான் வந்து என்னுடைய சொந்த ஊருக்கு வரணும், கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி இந்த மாரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால, அது நான் வந்து சொல்றேன். கொஞ்சம் வந்து அந்த மாரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அ தெய்வ வழிபாட்ட பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த செப்டம்பர் மாதம் 2024 கண்டிப்பா அனுகூலத்தை கொடுக்கும். ஏன்னா, உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்தில. சகோதரர் விஷயத்தில விட்டு கொடுத்து செல்வது நன்றி நன்மை பயக்கும். அதேபோல சகோதரர் விஷயத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை ஏதேனும் இருந்தா, அது இந்த காலகட்டத்தில பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். அதனால இந்த மாதம் கொஞ்சம் அமைதியா விட்டுட்டு அடுத்த மாதத்துலேருந்து அந்த அந்த பேச்சுவார்த்தைகள நீங்க கன்டின்யூ பண்றது நல்லது. அதேபோல உங்களுக்கு அனுகூலமான நிறம்னு பார்த்தீங்க, மஞ்சள் நிற ஆடைகள், மஞ்சள் நிற பொருட்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில அனுகூலம் க க கண் உண்டாக்கும். அதேபோல அனுகூலமான நாட்கள், நல்ல நாட்கள்னு சொன்னீங்கன்னா 7, 10, 15 மற்றும் 18 செப்டம்பர் மாதத்தில உங்களுக்கு நன்மை பயக்கும். நன்றி, வணக்கம்.